ஹாய், எல்லாரும் வந்துட்டீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நேற்று நம்ம டெலிகிராம் சேனல்ல ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை சட்டம் ஸ்டடி மெட்டீரியல் போட்டுருந்தேன். படிச்சிருப்பீங்க நம்புறேன். நீங்க அதில் படிச்சாலும் சரி, வேற எதில் படிச்சாலும் சரி, எவ்வளோ படிச்சிருக்கோம், எவ்வளோ ஞாபகம் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு தான் இந்த எம்சிக்யூ. இதில் மொத்தம் 75 கொஸ்டின் இருக்கு. கடைக்கடன் பார்த்துலாமா? ஒரு சில கொஸ்டின் ரொம்ப சின்னதாக இருக்கும். இதெல்லாம் கேட்பாங்களா அப்படி தோணும். நம்ம இங்க என்ன பண்றோம்? நம்ம ஆர்டிஐ பத்தி படிச்சிருக்கோம், அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஒரு சின்ன ரீகால் பண்றோம். ஓகேவா? கடைக்கடன் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தகவல் அறியும் உரிமை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 2005ஆம் ஆண்டு. ஆர்டிஐ சட்டம் எந்த பழைய சட்டத்திற்கு பதிலாக கொண்டு வரப்பட்டது? தகவல் சுதந்திர சட்டம் 2002க்கு பதிலாக கொண்டு வரப்பட்டது. நாடாளுமன்றத்தில் ஆர்டிஐ மசோதா எந்த மாதம் அறிமுகம் செய்யப்பட்டது? டிசம்பர் 2004. ஆர்டிஐ சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எது? அக்டோபர் 12, 2005. இந்தியாவில் நாளொன்றுக்கு சராசரியாக எத்தனை ஆர்டிஐ விண்ணப்பங்கள் தாக்கல் செய்யப்படுகின்றன? 4800க்கு மேல். தகவல் அறியும் உரிமை எந்த அரசியல் அமைப்பு விரிவின் கீழ் ஒரு மறைமுக அடிப்படை உரிமையாக கருதப்படுகிறது? பிரிவு 19(1)A. விண்ணப்பதாரரின் உயிர் மற்றும் சுதந்திரம் தொடர்பான தகவல் எத்தனை மணி நேரத்திற்குள் வழங்கப்பட வேண்டும்? 48 மணி நேரம். பொது தகவல் அலுவலர் PIO சாதாரண விண்ணப்பங்களுக்கு எத்தனை நாட்களுக்கு பதிலளிக்க வேண்டும்? 30 நாட்களுக்குள். ஆர்டிஐ சட்டத்தில் சூத்திரதாரி என்று அழைக்கப்படுபவர் யார்? அருண் ராய். எந்த அமைப்பின் போராட்டம் ஆர்டிஐ சட்டம் வர முக்கிய காரணமாக இருந்தது? மசூரி கிசான் சக்தி சங்கதன். மத்திய தகவல் ஆணையம் CIC யாருடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது? இந்திய குடியரசுத் தலைவர். மாநில தகவல் ஆணையம் யாருடைய கட்டுப்பாட்டின் இயங்குகிறது? மாநில ஆளுநர். மத்திய தகவல் ஆணையத்திற்கு மாநில தகவல் ஆணையத்திற்கும் உள்ள உறவு என்ன? மாநில ஆணையங்கள் மீது மத்திய ஆணையத்திற்கு அதிகார வரம்பு இல்லை. சுதந்திரமானது. ஓகேவா? ஆர்டிஐ விண்ணப்பத்திற்கு கட்டணம் என்ன? 10 ரூபாய். அதுவும் வறுமை கோட்டுகள் கீழே இருந்தா அந்த 10 ரூபாயும் கிடையாது. யார் ஆர்டிஐ விண்ணப்ப கட்டணம் செலுத்த தேவையில்லை? வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள். தனியார் நிறுவனங்கள் எப்போது ஆர்டிஐ சட்டத்திற்கு கீழ் வரும்? அரசு நிதியுதவி 95% மேல் வரும்போது. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அலுவலகம் ஆர்டிஐ வரம்பிற்குள் வரும் என தீர்ப்பளிக்கப்பட்டது எந்த ஆண்டு? 2019 நவம்பர் 13. தகவல் கோரும் நபர் அதற்கான காரணத்தை தெரிவிக்க வேண்டுமா? இல்லை, தேவையில்லை. பிரிவு 2(1) படி தகவல் என்பதில் எவை அடங்கும்? மேல்கூறிய அனைத்தும். பதிவேடுகள் மற்றும் ஆவணங்கள், மின்னஞ்சல்கள் மற்றும் ஒப்பந்தங்கள், மாதிரிகள் மற்றும் மின்னணு தரவுகள் எல்லாமே தகவல் தான். தகவல் அலுவலர் தவறு செய்தால் ஒரு நாளைக்கு எவ்வளவு அபராதம் விதிக்கப்படும்? 250 ரூபாய். அதிகபட்ச அபராத தொகை எவ்வளவு? 25,000 ரூபாய். விதிவிலக்கு அளிக்கப்பட்ட தகவல்கள் பற்றி எந்த பிரிவு கூறுகிறது? பிரிவு 8. நாட்டின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மை தொடர்பான தகவல்களை பெற முடியுமா? இல்லை, முடியாது. அது விதிவிலக்குக்கு உட்பட்டது. வெளிநாட்டு அரசுகளிடமிருந்து ரகசியமாக பெறப்பட்ட தகவல்களை வழங்கலாமா? வழங்க தேவையில்லை. அமைச்சரவை முடிவுகள் எடுக்கப்பட்ட பின் அதன் பின்னணி தகவல்களை பெற முடியுமா? முடியும். உளவு மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் IB, RA இப்பிரிவுகளுக்கு கீழ் விலக்கு பெற்றுள்ளன. எந்த பிரிவின் கீழ் விலக்கு பெற்றுள்ளன? பிரிவு 24. விலக்கு அளிக்கப்பட்ட அமைப்புகள் எந்த சூழ்நிலையில் தகவல்களை வழங்க கட்டமைக்கப்பட்டுள்ளன? ஊழல் மற்றும் மனித உரிமை மீறல்னா ஆல்ரெடி நீங்களாம் தகவல் கொடுக்க தேவையே இல்லைன்னு விலக்கு அளிச்சுனா கூட ஊழலோ மனித உரிமை மீறலோ அந்த மாதிரி குற்றச்சாட்டுனா அவங்க சொல்லிதான் ஆகணும். பட்டியல் 2 ஷெட்யூல் 2 எத்தனை அமைப்புகளுக்கு விலக்கு பெற்றுள்ளன? 20 பிரிவுகள். ஓகேவா? 20 பிரிவுகளுக்கு விலக்கு கொடுத்திருக்காங்க பட்டியல் 2ல. மத்திய பொருளாதார புலனாய்வு பிரிவு CEIB ஆர்டிஐயிலிருந்து விலக்கு பெற்றுள்ளதா? ஆமாவா இல்லையா? ஆமா. 2019 திருத்தத்தின்படி தகவல் ஆணையர்களின் பதவி காலம் எத்தனை ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது? 3 ஆண்டுகள். தகவல் ஆணையர்களின் ஊதியம் மற்றும்
தீர்மானிக்கும் அதிகாரம் தற்போது யாருக்கு உள்ளது? இப்ப யார்கிட்ட இருக்கு? மத்திய அரசு தான் இருக்கு. எந்த மொழியில் ஆர்டிஐ விண்ணப்பம் செய்யலாம்? ஆங்கிலம், இந்தி அல்லது மாநில மொழிகள் எதுல வேணா பண்ணலாம். மூன்றாம் தரப்பினர், தேர்ட் பார்ட்டி தகவல் என்றால் என்ன? அவர்களுக்கு எத்தனை நாட்கள் நோட்டீஸ் அனுப்ப வேண்டும்? 5 நாளுக்கு. அதிகாரப்பூர்வ ரகசியங்கள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1923. ஆர்டிஐ அலுவலர்கள் மீதான தாக்குதல் குறித்து விசாரிக்க வேண்டிய அதிகாரியின் தரம் என்ன? டிஎஸ்பி இல்லைன்னா அதுக்கு மேல. எந்த மாநிலம் தகவல் ஆணையம் முதலில் 10 பேரை ஆர்டிஐ தாக்கல் செய்ய தடை செய்தது? குஜராத். பண மதிப்பிழப்பு டிமானிட்டேஷன் குறித்த தகவல்களை வழங்க மறுத்த அமைப்பு எது? ஆர்பிஐ. மணி ரிலேட்டட் ஆனாலே மோஸ்ட்லி ஆர்பிஐ தான் இருக்கும். ஆர்பிஐ தகவல் மறுக்க என்ன காரணத்தை கூறியது? நாங்க தரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா அது காரணம் என்ன? அறிவுசார் சொத்துரிமை. ஏன்னா அது அவங்களோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். கோமதி நதிநீர் திட்ட அறிக்கை கோரிய போது எந்த மாநிலம் இது? கோரிய போது மறுத்த மாநிலம் இது? உத்தரப்பிரதேஷ். நாடாளுமன்றத்திற்கு மறுக்கப்படாத ஒரு தகவல்? குடிமகனுக்கும் மறுக்கப்படக்கூடாது. ஆர்டிஐ இணையதளத்தை போர்ட்டல் நிர்வகிக்கும் அமைச்சகம் எது? இந்த மினிஸ்ட்ரி வந்து ஆர்டிஐ அதோட வெப் போர்ட்டலை பார்த்துக்குது. பணியாளர் மற்றும் பயிற்சி துணை. உதவி பொது தகவல் அலுவலர் APIO மூலம் விண்ணப்பித்தால் கூடுதல் கால அவகாசம் எவ்வளவு? 5 நாள். தகவல் ஆணையர் செய்யும் பணி எவ்வகையானது? நீதித்துறை சார்ந்த பணி, குவாசி ஜுடிஷியல். விண்ணப்பதாரரை தொடர்பு கொள்ள தேவையான விவரங்களை தவிர வேறு எதுவும் தனிப்பட்ட விவரங்கள் கேட்கலாமா? இல்ல, கேட்கக்கூடாது. எந்த ஆண்டு ஆர்டிஐ மசோதா திருத்தப்பட்டது? 2019. குஜராத்தில் ஆர்டிஐ அலுவலர்களை தடை செய்ய காரணம் என்ன? அதிகாரிகளை துன்புறுத்தினர். CHRI தரவுகளின்படி எத்தனை ஆர்வலர்கள் ஆர்டிஐ தொடர்பான காரணங்களுக்காக கொல்லப்பட்டனர்? 50க்கும் மேல். பதிலுக்கான காலக்கெடு முடிந்த பின் தகவல் வழங்கப்பட்டால் இலவசமாக வழங்கப்பட வேண்டும். விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் எங்கு முறையிடலாம்? மேல்முறையீட்டு அதிகாரி. அரசியல் கட்சிகளை ஆர்டிஐ வரம்பிற்குள் கொண்டுவர வேண்டும் என்று முயன்ற அமைப்பு எது? CIC, மத்திய தகவல் ஆணையம். தற்போதைய அரசியல் கட்சிகள் ஆர்டிஐ வரம்பிற்குள் உள்ளனவா? இல்ல, இன்னும் வரல. மின்னணு வடிவில் உள்ள தகவல்கள் ஆர்டிஐயின் கீழ் வருமா? ஆமா, வரும். ஆல்ரெடி மின்னஞ்சலும் தகவல் தான் சொல்லியிருந்தாங்க. தகவல் ஆணையர் பதவிக்கு அதிகபட்ச வயது வரம்பு என்ன? 65. நீதிமன்ற அவமதிப்பை உண்டாக்கும் தகவல் வழங்கலாமா? வழங்கக்கூடாது. தகவல் வழங்குவதால் ஒரு நபரின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்றால் அந்த தகவல் வழங்கப்பட மாட்டாது. விண்ணப்பம் எந்த வடிவில் இருக்க வேண்டும்? கையெழுத்தோ அல்லது மின்னணு வடிவிலோ இருக்கலாம், எப்படி வேணா இருக்கு. விண்ணப்ப கட்டணம் 10 ரூபாயை இதன் மூலம் செலுத்தலாம். ரொக்கமாக அல்லது வங்கி வரையோலை, சலானு, கோட் ஸ்டாம்ப் எல்லாத்தையுமே கட்டலாம். மேற்கூறிய அனைத்தும். அரசு உதவி பெறும் நிறுவனங்கள் ஆர்டிஐ வரம்பிற்குள் வருமா? ஆமா, கண்டிப்பா வரும். மத்திய தொழில் பாதுகாப்பு படை CISF விலக்கு பெற்றுள்ளது. ஆமா, ஆனா ஊழல் புகார்னா அவங்களும் சொல்லதான் செய்யணும். சோ மற்றும் A. விண்ணப்பம் பெற்று 30 நாட்களுக்கு தகவல் தராவிட்டால் அது என்னவாக கருதப்படும்? தகவல் மறுக்கப்பட்டதாக கருதப்படும். புலனாய்வு அமைப்புகள் குற்றம் புரிய தூண்டுதலாக அமையும் தகவல்களை வழங்க தேவையில்லை. பிரிவு 8(1)E எதை பற்றி கூறுகிறது? நாடாளுமன்ற சிறப்புரிமை மீறல். நாடாளுமன்ற சிறப்புரிமை மீறல். தகவல் கோருவோரை தொடர்பு கொள்ள முகவரி தேவையா? ஆமா, அப்புறம் எப்படி தகவலை கொடுக்கிறது? 64 வந்துருச்சு, கொஞ்சம் தான். வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் DRI ஆர்டிஐயிலிருந்து விலக்கு பெற்றுள்ளதா? ஆமாம். அஸ்ஸாம் ரைபிள்ஸ் எந்த பட்டியலில் உள்ளது? பட்டியல் 2, விலக்கு அளிக்கப்பட்டவை. விண்ணப்பதாரர் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர் என்பதற்கு என்ன சர்டிபிகேட் கேட்பாங்க? சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும்.
ஸோ வருவாய் சான்றிதழோட நகல் இணைக்கப்பட வேண்டும். மேல்முறையீடு செய்ய காலக்கெடு என்ன? 30 நாள். மத்திய தகவல் ஆணையர் யாரால் நியமிக்கப்படுவார்? குடியரசுத் தலைவரால். எல்லை சாலை அமைப்பு BRO எந்த பிரிவின் கீழ் வருகிறது? கண்டிப்பா இதுக்கெல்லாம் விளக்கம் அறிவிச்சிருப்பாங்க. RTI சட்டம் இந்தியாவின் எந்த பகுதிக்கு பொருந்தும்? இந்தியாவுக்கும் இதுல என்ன கொஸ்டின்? தகவல் உரிமை என்பது சட்டப்பூர்வமான உரிமை. தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலகம் NSCS விலக்கு பெற்றுள்ளதா? ஆமா. எத்தனை முறை விலக்கு அளிக்கப்பட்ட அமைப்புகள் பட்டியலில் ஷெட்யூல் 2 திருத்தப்பட்டுள்ளது? இது வரைக்கும் எத்தனை தடவை ஷெட்யூல் 2 வந்து திருத்திருக்காங்க? 4 தடவை திருத்திருக்காங்க. கடைசியாக பட்டியல் 2 எந்த ஆண்டு திருத்தப்பட்டது? கடைசி எப்ப திருத்தினாங்க? 2019 திருத்தினாங்க. இல்ல 2021 திருத்தினாங்க. ஆமா 2021 தான். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மிக முக்கிய நோக்கம் என்ன? டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டன்சி, வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புடைமை. அவ்வளவுதாங்க. இந்த 75 கொஸ்டின் ஒரு வழியா முடிஞ்சிச்சு. ஸோ இந்த 75 கொஸ்டினே TNPSல கேட்டுருவாங்களா? அதெல்லாம் தெரியாது. நம்ம படிச்சிட்டோம், அதை ரீகால் பண்றோம், அவ்வளவுதான் கைஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டடி மெட்டீரியலுக்கு, அதுக்கப்புறம் நிறைய குவிஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் கமெண்ட்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. பாய். நீங்களும் நல்லா படிங்க, நானும் நல்லா படிக்கிறேன்.